Hello everyone, welcome back. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னதான் நம்ம வீட்ல பார்த்து பார்த்து சமைச்சாலும் அந்த ரோட்டு கடை ஓரமா வர்ற சட்னி வாசனை இருக்கே, அது தனி ரகம்தான். அந்த வாசனை வந்தா டயட்ல இருக்கிறவங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் டயட் இல்லன்னு அறிவிச்சிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கிச்சனை அப்படியே ரோட்டு கடையா மாத்த போறோம். அந்த பளபள வெள்ளை சட்னி, அப்புறம் சுள்ளுன்னு ஒரு சிவப்பு சட்னி. வாங்க ஃப்ரை பேன் தமிழ் ஸ்பெஷல் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம வெள்ளை சட்னி. இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அப்புறம் 1 அங்குளம் இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய். என்னது 10 மிளகாயான்னு கண்ணை உருட்டாதீங்க. ரோட்டு கடை சட்னினா அந்த கிக்கு இருக்கணும்ல. சாப்பிடுறவங்க கண்ணுல இருந்து அருவி மாதிரி நீர் வந்தாதான் அது ஆத்தென்டிக் சட்னின்னு இந்த ஊரு ஏத்துக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, 3 பல் பூண்டு போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போதான் மெயினான மேட்டர், தாளிப்பு. ஒரு சின்ன கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிய விடுங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியா பொடியா நறுக்கின ஒரு வெங்காயத்தை உள்ள தட்டுங்க. இந்த வெங்காயம் எண்ணெயில வதங்கி சட்னி மேல சலசலன்னு விழும்போது ஒரு வாசம் வரும் பாருங்க. அடுத்த வீட்டு அக்காவே வந்து என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அடடா, நம்ம ரோட்டு கடை வெள்ளை சட்னி ரெடி. அடுத்து நாக்குல பட்டாலே ஆஹான்னு சொல்ல வைக்கிற தக்காளி கார சட்னி. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகாய நறுங்க. கூடவே சிறிது கறிவேப்பிலை, வெங்காயம் பெரியது 1, தக்காளி 3, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்குங்க.
வதக்கியத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான தண்ணீர் ஊத்தி அரைச்சுக்கோங்க. இதுக்கும் ஒரு ஸ்பெஷல் தாளிப்புண்டு. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்தி கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை சிறிது. மறுபடியும் ஒரு வெங்காயத்தை சேருங்க. இப்போ சட்னியை இதுல ஊத்துங்க. மறுபடியும் சிறிது கருவேப்பிலை சேருங்க. கடைசியா சீக்ரெட் இன்கிரீடியன்ட் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேருங்க. பாக்குறதுக்கே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க. சுட சுட இட்லியும் இந்த 2 வகை சட்னியும் இருந்தா வீட்ல இருக்கிறவங்க எத்தனை இட்லி சாப்பிடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்ன டயட் போயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரை பேன் தமிழுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.